அனைவருக்கும் வணக்கம். மல்லி பாவம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, அவங்க ஒவ்வொரு பிரச்சனையா சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் விஜய்க்காக எவ்வளவோ போராடுதாங்க, நல்லது நடக்கணும் அப்படின்னு நெனச்சு, அத விஜய் கூட புரிஞ்சுக்கல. ஏன்னா, இந்த ரேணுகா விஷயத்துல எவ்வளவோ மல்லி சொல்றாங்க. அத கொஞ்சம் விஜய் கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கல. அவங்கள பொறுத்தவரைக்கும் கண்மூடித்தனமா அந்த சுடர வந்து ரேணுகான்னு நம்பிட்டு இருக்காங்க. அதனால இவன் மல்லியால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல. இப்ப மல்லி மேல தான் எல்லாரோட கோபமும் இருக்கு. அப்ப மல்லிக்கு அடுத்ததா என்ன நடக்க போகுது? விஜய் வந்து மல்லிய எந்த மாரி பார்க்க போறாரு? பழைய மாரியே இருக்க போறாரா? இல்ல மல்லிகிட்ட இருந்து விஜய் கொஞ்சம் விலகி தான் இருக்க போறாரா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது மல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தான் யோசிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் யோசிக்க தெரியாது. ஆனால் இந்த ராஜி, நிஷா இவங்க அப்புறம் வந்து ரேணுகா இவங்க எல்லாருமே வந்து மல்லி மேலே ஒரு வெறுப்பு உணர்வை தான் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து அப்படியே கண்ணில் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பற்றிக்கிட்டு தான் எரியுது. அதனால் மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்திடணும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுதாங்க. ஆனால் அது எதுவுமே நடந்த பாடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மல்லிக்கு வந்து பெரிய சப்போர்ட் யார் அப்படின்னா விஜய் தான். விஜயோட மனசு ஃபுல்லாகவே மல்லி இருக்கிறதுனால மல்லி இல்லாமலும் விஜயால் இருக்க முடியாது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால தான் மல்லியும் விஜயும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அதாவது இந்த கல்யாண ஸ்டாக்கை பயன்படுத்தி கதிரேசன் மூலமாகவே அதை காய் நகர்த்துறாங்க. அப்போ கதிரேசன் வந்து விஜய்கிட்டே சொல்கிறாரு, இனி வந்து இந்த வீட்டில் மல்லி இருக்கக்கூடாது, மல்லி இருக்கக்கூடிய வீட்டில் என் பொண்ணு ரேணுகா இருக்க மாட்டா அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நினைக்க மாதிரி எதுவுமே நடக்காது, மல்லி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, ரேணுகாவும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கதிரேசன் வந்து அதுக்கு போட்டியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மல்லி இந்த வீட்டில் இருந்தால் நான் என் பொண்ணு ரேணுகாவை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கதிரேசன் சொல்லும்போது அது வந்து ரேணுகாவுக்கு பகீர்னு ஆகும். ஏன்னா இவர் வீட்டுக்கு கதிரேசன் வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு சிக்கல் தான் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு ரேணுகா யோசிப்பாங்க. இருந்தாலும் வலுக்கட்டாயமாக ஒரு வேளை ரேணுகாவை அங்கே கூட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ எதுக்காக கூட்டு போகலாம் அப்படின்னா, இனி அடுத்து அந்த போலீஸ் என்கொயரி சீன் இதெல்லாம் வரப்போகுது. அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது தான் போலீஸ்லாம் வந்தால் ரேணுகாவோட முகம் எல்லாமே மாறும். அப்போ ரேணுகாவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி விடலாம் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இதுக்கு இடையில் விஜய் என்ன நினைப்பார் அப்படின்னா, எனக்கு வந்து 2 பேருமே 2 கண்ணு தான், மல்லியும் சரி ரேணுகாவும் சரி. அப்போ ரேணுகாவை நான் அப்படிலாம் விட முடியாது அப்படின்னும் கதிரேசன்ட்ட வாதாடலாம். அப்போ இப்படி வாதாடும் போது மல்லி அவங்க ரேணுகா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மல்லி மேலே கோபம் இருக்குது, இருந்தாலும் இப்போ விஜய்க்காக நான் இங்கே இருப்பேன், எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, என் கழுத்தில் தாலி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்னும் ஒரு சென்டிமெண்ட் சீனை க்ரியேட் பண்ண தான் செய்வாங்க. எப்படி அந்த அந்த கல்யாண மேடையில் ஒரு சென்டிமெண்ட் சீனை க்ரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி ரேணுகா வந்து இப்போவும் விஜய் கிட்ட இடம் பிடிக்கிறதுக்காக ஒரு சீனை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ விஜய் கொஞ்சம் என்ன நினைப்பாங்க, ஆகா இந்த அளவுக்கு ரேணுகா நல்லவங்களா இருக்காங்களா, எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போகிறாங்களா அப்படின்னு ஒரு பெருமையாக ரேணுகாவை நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயந்தான் விஜய்க்கு வந்து கண்ணை உறுத்தம். எப்படி அப்படின்னா, எப்படி ரேணுகா அப்படிங்கிறது ரொம்ப சாந்த சொருபியாக உள்ள ரேணுகா தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த கல்யாண மேடையில் தாலி கட்டலை, இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே மல்லியோட கழுத்தை போய் அப்படி பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை விஜய்க்கு உருவாக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்லலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.